இந்த க்ரோ பேக்கில் துளசி வைத்துள்ளேன். அதற்கு ஒரு துளசி விளக்கு வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி ஊற்றி அதில் திரி வைத்து ஏற்றப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்த துளசி மாடம் மெழுகுவர்த்தி விளக்கு ஏற்றி வைத்தேன் துளசி செடி முன்னாடி. எவ்வளவு குட்டியாக உள்ளது பாருங்கள் இந்த துளசி மாட விளக்கு. இது ஒரு அழகுக்காக தீபாவளி, கார்த்திகை மாதம் அதற்காக இது விற்கப்படுகின்றது. கோயம்புத்தூரிலிருந்து எனக்கு அனுப்பி வைத்தார்கள். தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் தெரிகிறதா? விளக்கு மெழுகு விளக்கு எரிவது தெரிகிறதா? ஆனால் துளசி மாடம் செய்து அதனுள் மெழுகுவர்த்தி அந்த மெழுகை ஊற்றி திரி நடுவே வைத்து இந்த மாதிரி வடிவம் அமைத்துள்ளார்கள். இது தீபாவளிக்கு அது வாசலில் அழகாக ஏற்றலாம். நிறைய பானை வடிவம், நிறைய வடிவம் உள்ளது. அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன். எவ்வளவு அழகாக நின்று எரிகிறது. இந்த மெழுகுவர்த்தி எல்லாமே எரிந்து உருகிவிட்டால் அந்த இடம் வெறுமன இருக்கும். அதை நம் சிறிது செம்மண் போட்டு அதில் சின்ன துளசி செடி வைத்து நாம் கும்பிட்டு வரலாம். நான் யோசித்து வைத்துள்ளேன். இந்த மெழுகெல்லாம் உருகின பிறகு மறுநாள் மண் கலவையை அதில் உள்ளே போட்டு ஒரு சின்ன துளசி செடியை அதில் வைத்து வணங்கலாம் என்று யோசிக்கிறேன். நின்று எரிகிறதா பாருங்கள், தெரிகிறதா? எவ்வளவு அழகாக எரிகின்றது. அதன் கீழே சூலாயுதம், அதன் பின் ஓம். நான் அப்படியே சுற்றிவிட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள். பிள்ளையார் வடிவம் அதை சுற்றி அமைத்துள்ளார்கள். அந்த மாடத்தை சுற்றி எனக்கு ரொம்பவும் அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வேல் பகுதியை, சூலாயுதம் பகுதியை வைத்து அதனால் ஏற்றி வைத்தேன். நான் பேசும் பொழுது ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தவறுகள் வருவது மனித இயல்பு. வாழ்க வளமுடன். தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் கங்கையம்மனுக்காக மௌன விரதம் இருப்பேன். கடவுளுக்காக இதை ஒன்று செய்யலாம் என்று நான் 2 நாட்கள் மட்டும் மௌன விரதம் இருப்பேன்.